வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது வந்து பண்ணியிருக்கேன். நான் இது கொஞ்சம் வீடியோக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. அதனால நான் இதே பஸ்தத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த இந்த ஹேண்டில் பேக்கோடைய ஹேண்டில் வந்து சும்மா சிம்பிளான ஹேண்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பர்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு செயின், இப்படி 2 செயின் போட்டுட்டு நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த லூப்பை எடுக்கணும். இப்போ 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் வழியாக இந்த லூப்பை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி திருப்பிட்டு இங்கேக்குள்ள ஒரு லூப் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இப்படி 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 வைக்கும் போதே இந்த சைடு ஒரு லூப் இருக்கும். அந்த லூப் வழியாக இந்த நீடில் விட்டு இந்த நீடில் வழியாக ஃபஸ்ட்டு இந்த ஒரு லூப் வழியாக மட்டும் த்ரெட்டை வந்து இழுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 லூப் வழியாக நீடியில் எடுக்கணும் த்ரெட்டை. அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 லூப் தெரியுது பார்த்தீங்களா. இந்த 2 லூப் வழியாக நீடியில் உள்ள விடணும். இந்த 2 லூப் வழியாக நீடில் உள்ள விட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லூப் வழியாக நம்ம இந்த த்ரெட்டை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் வழியாக செயினை விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் அதே மாதிரி 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் வழியாக இந்த நீடியில் உள்ள விட்டு, இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். விட்டு எடுத்துட்டு இந்த இது வழியாக எடுக்கணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு லூப் தெரியறதில்ல அப்படியே உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துடணும். ரெண்டு லூப் வழியாக உள்ள விட்டு இந்த நீடியில் எடுக்கணும். 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப் வழியாக நீடியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 லூப் வழியாக நீடியில் உள்ள விட்டு 2 லூப் கிடைக்கும். 2 லூப் வழியாக உள்ள எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக நீடியில் உள்ள விட்டு 2 லூப் கிடைக்கும். 2 லூப் வழியாக நீடியில் உள்ள விட்டு எடுக்கணும். அதே மாதிரி தான். இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே போகணும். சூப்பரான ஹேண்டில் வந்து பேக்கோடைய ஹேண்டில் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிரும். அடுத்தடுத்து இதே மாதிரி ஹேண்டில் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா, நான் பின்னி காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து ஈஸியான ஹேண்டில் வந்து பேக் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதே இதை தான் நான் இந்த த்ரெட்டில் போட்டிருக்கேன், அக்ரிலிக் யார்னில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பின்னும்போது கொஞ்சம் நல்லா தெரியல. நான் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் அது கொஞ்சம் கிளியராக தெரியாத மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக இந்த த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஹேண்டில் பண்ணுறதுல உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.